ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், என்னோடய ஹஸ்பண்ட் என்னுடைய பர்த்டேக்கு நாகர்கோவிலில் இருக்கிற ஒரு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் எனக்கு எடுத்து தந்த நகையை தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி நான் கையில் வச்சுருந்தேன், என்னுடைய பழைய நகையும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் நான் சீட்டு போட்டிருந்தேன், 1 பவுன் வர மாதிரி நான் சீட்டு போட்டிருந்தேன். மாதம் 5000 கட்டி நான் அதில் சீட்டு கட்டியிருந்தேன். நகை விலை அதிகமாக ஆக எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், இதுக்கு முந்தின தடவை கட்டியிருந்த சீட்டு நகையை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு எடுக்கிற மாதிரி வந்துருந்து. என்ன எடுத்தேன்னு சொன்னால், தாலி செயின். இதோ இந்த மாதிரி ட்ரையில் தான் போட்டு போட்டு காமிச்சாங்க. நான் ஆசைப்பட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல் வச்சது மாதிரி கிடைக்கும்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். ஆனால் கல் வச்சது எல்லாமே 6 பவுன் 7 பவுனுக்கு மேலே தான் இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் பார்த்து அது இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, டைமண்ட் எடுத்து கொண்டு தந்தாங்க. அதாவது ஆசையை தூண்டி அதை வாங்க வைக்கலாங்க மாதிரி கழுத்தில் போட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை போட்டு பாருங்கன்னு தான் நான் போட்டிருக்கேன்ல. இப்படி தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால். நான் ஒரே ஒரு முகப்பில் நிறைய கல்லுகள்லாம் வச்சுருந்தது. நான் அதை பார்த்து வாங்கலை. ஏன்னு சொன்னால், நாங்கள் கொடுத்த பழைய நகை ப்ளஸ் எங்களுடைய சீட்டோட அந்த மதிப்பு ப்ளஸ் 80,000 கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இதுதான் நான் பார்த்து வாங்கினது. இந்த 3 முகப்பு வர மாதிரி பார்த்து வாங்கினேன். வெறும் அந்த முறுக்கு செயின் மாத்திரம் வாங்கியிருந்தேன்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ காசாக இருந்திருக்காது. இந்த முகப்புக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 மேலே நாங்கள் கட்டியிருந்தோம். ஏன்னா அதில் உள்ள சேதாரத்துக்கெல்லாம் சேர்த்து நாம் தானே கொடுக்கணும். அதுக்காக நான் கட்டியிருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தாலி ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. வீட்டில் இருந்த அந்த பழைய தாலியை தான் அதில் நாங்கள் போட்டுக்கிட்டோம். இந்த செயின் மாத்திரமே ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த 16 கிராம் இருந்துச்சு. பழைய செயினுங்கிறதுனால அது பற்ற வச்சு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் அந்த 14 கிராம் ப்ளஸ் நாங்கள் கொடுத்த அந்த சீட்டோட அந்த வேல்யூவெல்லாம் சேர்த்து நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி இருந்த தாலி தான் இது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த இதை மாத்திரம் மாற்றி கொடுத்தாங்க. அந்த சேர்க்கக்கூடிய அந்த கண்ணி மாத்திரம் ரவுண்டாக இருந்துச்சு. அதை நீளமாக தான் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் காமிக்கிறேன் இல்லை. இதை தான் மாற்றிட்டு ரவுண்டாக இருந்ததை மாற்றிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டதுனால இந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாங்க. போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் நகை வாங்க முடியுமா எங்களுக்கு தெரியலை. ஏன்னா நகை விலை போகிற போக்கு அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் திரும்ப சீட்டில் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சேர வச்சுருவாங்க. சேர்ந்துட்டு தான் வந்தோம். இது பில்லு போடுறது வரைக்கும் என் பிள்ளைங்களும் நாங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிச்சு அது இருக்க அழுக்கு எல்லாம் தூர மாற்றிட்டு அதுக்கப்புறம் வர அளவு வச்சு தான் எங்களுக்கு திரும்ப அதுக்குள்ளே காசெல்லாம் போட்டு தந்தாங்க. வியர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப நீளமாகவும் இருக்காது, கட்டையாகவும் இருக்காது. போட்டிருந்த போது நல்லா இருந்துச்சு.